वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति सबः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम् வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. ओम नमो भगवते वेंकटेशाय. இதுவரையிலும் அத்யத்புதமாக கர்மயோகத்தின் பெருமையை பரமாத்மா அருளி செய்தான். கர்மயோகம் என்பது பலனில் ஆசை இல்லாமல் பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்வது என்பதை பரமாத்மா நமக்கு எடுத்துரைத்தான். கீழே முதல் ஷட்கத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இவைதான் என்று சொன்னால் கூட ஒருவேளை கீழே கேட்டது ஒரு முறை மறந்திருக்கலாம், மற்றொன்று கீழே கேட்டதை நாம் மேலும் திருடப்படுத்தி கொள்வதற்காகவும் இருக்கலாம். இப்படி பல பிரகாரமாக யோசித்துத்தான் வாசுதேவனான புருஷோத்தமன் அர்ஜுனனுக்கு இவற்றையெல்லாம் உபதேசிக்கும் முறையில் நமக்கு உபதேசித்தருடுகிறான். ஏனென்றால் ஒரு சில இடங்களில் நாம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்றால் மறுபடியும் அதை நாம் நினைவுறுத்திக் கொள்வதற்கு நமக்கு அவ்வளவு தூரம் ஒருமுகப்படுத்துதல் என்பது இயலாமையாகிவிட்டது. எல்லாவற்றிலும் நம்மால் ஒருமுகப்படுத்தி கொண்டு நம்மை மேம்படுத்தி கொள்வது என்பது திரள் மேம்படுத்துதல் என்று சொல்கிறோம் அல்லவா, அது நம்மிடையே குறைந்து விட்டது. இந்த 2-3 நாட்கள் உபன்யாசத்தை கேட்டு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சுவாமி நீங்கள் எங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போடுறீங்க, நீங்கள் எங்களை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் தேகத்தை நேசித்தா என்ன தப்பு,
ஒரு காலம் போன பிறகு எங்களுக்கு தேகத்து மேலே பிடிப்பு போய்டும் நீங்கள் சொல்கிறீங்களே, இல்லை நாங்கள் எங்கள் தேகத்தை நேசிப்போம். உடம்பு சுருங்கி போனால் அந்த சுருக்கத்தை நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்கள் தலைவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கா. அதே மாதிரி தலை நரைச்சி போச்சு அப்படி கேட்டால் சால்ட் பெப்பர் லுக் அப்படின்றதாக நாங்கள் ரசித்து நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு அவருடைய சித்தாந்த தலைவர் யாரோ சொல்லிருக்கார், அவர் வச்சுருக்கார். கரெக்டுப்பா, ரொம்ப சந்தோஷம். பகவத்கீதையை கேட்டு எனக்கு யாரும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறதே இல்லை, நீ ரொம்ப கேட்குற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பகவத்கீதையை நீ பார்க்குறேன்னு நான் புரிஞ்சுட்டேன். அட்லீஸ்ட்டு பகவத்கீதையை ஒழுங்காக பார்க்குறவா கூட ஒரு நாள் என்கிட்ட நேரம் சொன்னதில்லை. நீ சொல்கிற, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன பண்ணாலும் நீ அந்த தேகத்தை ரசித்து என்ன பண்ண போகிற? என்றைக்கோ ஒரு நாள் அல்டிமேட் என்ன உனக்குன்னு, அதான் தேகம் போயிட போகிறது என்ன, அப்புறம் என்ன நாங்கள் கவலைப்படணும். அதுக்கு பேர் தான் சாருவாக்க மதம்னு பேர், அதுக்கு தான் விரோச்சன மதம்னு பேர். விரோச்சன மதம்னா அசுரோபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. அது அசுரோபனிஷத், தேகத்தையே ஆத்மாவாக நினைத்து அகங்காரம் பலம் தர்ப்பம் என்றதான மனோநிலையில் அந்த தேகத்தினுடைய அழிவையே மொத்தமாக நான் நினச்சிட்டு இருக்கோம்னா கடைசியில் உன்னுடைய ஆத்ம லாபத்தை உன்னால் அடையவே முடியாமல் போயிடுறது. நான் சொல்கிறது ஆத்ம விஷயம், நீ சொல்கிறது தேக விஷயம். இன்னொன்று, அந்த தேகத்தை ரசின்னு அவள் சொல்கிறது உன் மனசில் ஏறுறது. கிருஷ்ணன் ஆத்மாவை ரசி, அந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் ரசின்னு சொல்கிறான் கிருஷ்ணன். ஒருத்தர் கூட மனசில் அது ஏறுறதே இல்லை. இது என்ன சொல்ல முடியும் நம்ம? இது யாருடைய தள்ளெழுத்து? நம்முடைய பாப விசேஷம் நமக்கு அது புரியாமல் போனதா, அல்லது கிருஷ்ணன் தான் ஒருவேளை பாபம் பண்ணியிருக்கானா? அனகனான கிருஷ்ணன், ஹேய பிரத்யனீகன் கல்யாணிக்கு தானான கிருஷ்ணன், அவன் போய் பாபம் பண்ணுவானா சுவாமின்னா? அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இப்படியெல்லாம் சொல்லி வைத்தும் இவர்கள் மனதில் ஏறவே இல்லையே. ஒரு சாதாரண விஷயம் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் உறவினர் ஒருவர் இறந்து விட்டார். அந்த உறவினர் இருந்த வரையிலும் பலமுறை அவரிடத்துல நான் சொல்லியிருக்கேன், சரணாகதி பண்ணிக்கோங்கன்னு. அது யார் அவருக்கு மிஸ்கைட் பண்ணினான்னு தெரில. அவருக்கு கிருஷ்ணன் பேரில் நம்பிக்கை இல்லை, பகவத் ராமானுஜர் பேரில் நம்பிக்கை இல்லை, சுவாமி தேசிகன் பேரில் நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் எடுத்து கோட் பண்ணக்கூடியதான என் பேரில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அவருக்கு. ஏற்கனவே அவரை என்னுடைய உபன்யாசங்களில் நான் எப்பொழுதும் பித்ருகர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்பதை ரொம்ப அலட்சியமாக பேசுவார் அவர். உனக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் பித்ருகர்மாவை பற்றியே நீ பேசிட்டு இருக்க அப்படின்லாம் எனக்கு கேலி பண்ணியிருக்கார் அவர். அந்த உறவினர் இறந்து விட்டார். இறந்து விட்ட பிறகு நான் சொன்னேன், இப்போயாவது அவருடைய ஆத்மாவுக்கு நல்ல கதி கொடுத்துருக்கலாம், நீங்கள் கொடுக்கல, கடைசியில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கிடையாது, இருக்கட்டும். ஆனால் அவருடையதான பிள்ளை வெகு ஸ்ரத்தையோடு அந்த தன் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள்லாம் செய்து முடித்தார். அவர் வெளிநாட்டில் இருந்தார், வெளிநாட்டில் அங்கேருந்து வந்தார். வந்து அந்த ஈமக்கிரியைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சட்ட சிக்கல் அவருக்கு ஏற்படுது. சட்ட சிக்கல்னால் சாஸ்திர சிக்கல். இனிமேல் தாயாரை தனியாக விட்டுட்டு போக முடியாது. அந்த தாயாரை தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும், வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அப்போ அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணினார், ஒரு சந்தேகம் அப்படின்னார். என்ன சந்தேகம்ப்பா சொல்லு? இல்லை, இப்போ எங்கள் அம்மா இங்கே தனியாக இருக்க முடியாது, நான் எங்கள் அம்மாவை அழைச்சின்னு திருப்பி நான் வெளிநாட்டுக்கு போயானோ. ஆனால் அப்போ யாரோ சொல்கிறா, ஒரு வருஷம் வரலும் இந்த ஆத்மாவானது இங்கேயே சுற்றிகிட்டே இருக்குமா, அதனால் வீட்டை பூட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அந்த வீட்டை திறந்து வைக்கிறதுக்கு யாரான ஒருத்தர் இங்கே இருந்துகிட்டு இருக்கணும். ஒரேடியாக 10 மாதம் 12 மாதம் போட்டிட்டு வெளிநாடு போகிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னார். நான் பேசாமல் இருந்துட்டேன். இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னார். ஏயா, உசுரோடு இருக்கச்சே உனக்கு ஆத்ம லாபத்துக்காக சரணாகதி பண்ணிக்கோ, ஆத்மா நஷ்டமாகாது, சௌக்கியமாக இருக்கும், நல்ல மோட்சத்தை அடையும்னு சொன்னேன். அந்த வாக்கியத்தில் ஒரு நாள் கூட நம்பிக்கை இல்லை. அவ்வளோ தூரம் என்னை கேலி பேசுனீங்க நீங்கள்லாம் சேர்ந்து. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்கள் அப்பாவுடைய ஆத்மா அது சாந்தி அடையாமல் சுற்றின்னு இருக்குது. ஒரு வருஷம் வீட்டை பூட்டிட்டு போயிட்டோன்னு சொன்னால் அது ஆத்மாவானது அலையும் அப்படின்னு யாரோ சொன்னான்னு என்கிட்ட வந்து அதற்கு உரியதான பிராயச்சத்தை கேட்குறியே, இது நியாயமா? அப்போ இப்போயும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஆத்மா அலையிறது இது உங்களுக்கு இப்போ அனர்த்தத்தை உண்டு பண்ணும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இது குறுக்கிடும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சபடி நடத்தி கொள்ள முடியாது என்னும் ஒரு குறுக்கீடு உங்களுக்கு ஏற்படுவதான பயம் தானே வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஆத்மாவை பற்றி கவலைப்படுறீங்களா, தேகத்தை பற்றி கவலைப்படுறீங்களா? அந்த ஆத்மாவுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும், அந்த ஆத்மாவுக்கு நற்கதி கிடைச்சிருக்கும் எப்போ சரணாகதி பண்ணியிருந்தான். சரி, சரணாகதி பண்ணல, இதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு தேகினி அஸ்மின் யதா தேகே கௌமாரம் விவரஞ்சனா ததா தேகாம்சி ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்கியதி வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணின்னு போகிறது.
இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமோ இல்லையோ, அம்மாவை விட்டுட்டும் போக முடியாது, அமெரிக்கா போனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, அந்த ஆத்மா மூலமாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகிறதுன்னு. ஸோ இப்போயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உயிர் வாழறது தேகம், அந்த தேகத்தை சார்ந்ததான விஷயங்கள், அதற்குத்தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. நான் தான் ஆத்ம லாபத்துக்கு சொன்னபோது நீங்கள் கேட்காத போது இப்போ என்கிட்ட என் பிராயசித்தம் வரீங்க. எனக்கு என்ன தெரியும்? இதெல்லாமா ஒரு விஷயம்? யாரோ சொன்னா, யார் என்ன சொன்னா? இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்பாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ரகசியத்தை, இதெல்லாம் அபத்தம் அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரியணுன்னா விஷயம் தெரிந்த பெரியவர்கள் இடத்துல போய் கேளுங்க. விஷயம் தெரிகிற மாதிரி நடிக்கிறவா கிட்ட சொல்லாதீங்க, போகாதீங்க. உண்மையிலேயே சாஸ்திரஜர்களாக இருக்க பெரியவர்கள்ட்ட போய் கேளுங்க. சாஸ்திரம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறவா கிட்ட நம்பாதீங்க. அது தவிர சரியோ தப்போ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுடுங்க. 10 பேர்கிட்ட போய் 10 ஒப்பீனியன் கேட்காதீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனால் 10 டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்காதீங்க. ஒரு ஜோசியர்கிட்ட போனால் 10 ஜோசியர்கிட்ட ஒப்பீனியன் கேட்காதீங்க. அதே மாதிரி தான் இதெல்லாம். நான் பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம். ஆத்ம லாபத்துக்கு என்ன வழின்னு சொன்னால் ஒத்துக்கிறது யாரும் இல்லை. உசுரோடு இருக்கிறவங்கள ஒருத்தர் கூட சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு பயப்படுறோம். அதுவும் யார் தான் இவாளுக்கு சொல்லி வச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு தயாராக இல்லை, நம்மளை கேலி பண்ணுறது. உனக்கு எப்போ பார்த்தாலும் பித்திருக்கர்மாவை பற்றி தான் பேசுறதுக்கு நீ லாய்க்குன்னா அப்புறம் ஏன் என்கிட்ட வரீங்க? நான் என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? உங்களுக்கு நான் என்னத்தை நல்லது சொல்ல முடியும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் தான் அதுக்கு தயாராக இல்லையே. அப்போ உங்களுக்கு யார் இதுவரை மிஸ்கைட் பண்ணிருக்காளோ அவளே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சரியோ தப்போ அவள் சொல்லிட்டா விட்டுப்போம். இப்போ அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மாவை விட்டுட்டும் போக முடியாது, அழிச்சிட்டு போனால் இந்த ஆத்மா ஏதாவது பண்ணிவிடுமோன்றதான பயம். சினிமா பார்த்துட்டு எல்லாம் ஆவியா வந்து நானே வருவேன்னு பாட்டு பாட்டு இந்த ஆவி வரும் போல இருக்குது. பைத்தியகாரத்தனம், பைத்தியகாரத்தனம். ஆத்மலாபம்னா என்ன? அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் தெரியுமா? சரணாகதி பண்ணுட்டா பெருமாள் இருக்கிறதுக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தான் நம்மளை அழைச்சின்னு போவான்னு இது ஒரு தப்பான அபிப்பிராயம். இதெல்லாம் ரகசியத்ரயசாரம், சில்லறை ரகசியங்கள், ஸ்ரீபாஷ்யம் முதலான உயர்ந்த கிரந்தங்கள், பகவத்கீதை தெள்ள தெளிவாக சொல்லி எடுத்து சரணாகதி பண்ணிண்டோன்னா பெருமாள் இந்த ஜென்மாவுக்கு உரியதான கர்மா என்ன உண்டோ அந்த கர்மாவை மட்டும்தான் நீ ஒத்துண்டதுனால உனக்கு கொடுத்துருக்கான். 4 ஜென்மால நீ அனுபவிக்க வேண்டிய கர்மாவை இந்த ஜென்மாவுக்குள்ள உனக்கு கொடுத்து பெருமாள் கழிக்கவே மாட்டான். அது சம்பந்தமே கிடையாது, அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேங்க்ல விவசாயத்துக்கு கடன் வாங்கிட்டு கடைசியில் விவசாயம் பண்ண முடியாமல் நஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அவன் பேரில் இருக்கிற பரிதாபத்தினால கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நீ அசல் கட்டு பரவாயில்ல, வட்டியை பற்றி கவலைப்படாத, உன்னுடைய வட்டியை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு எப்படி கவர்மெண்ட் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறதோ அது போல பெருமாள் சரணாகதி பண்ணினவனுக்கு பிற்பாடு மேலே இன்னும் 10 ஜென்மாவுக்கு அவன் கர்மா இருந்ததுன்னா அந்த கர்மா மொத்தத்தையும் இந்த ஜென்மாவுக்குள்ளேயே கொட்டி வச்சு அவனை ஹிம்சை பண்ணி அவனை புழுவா துடிக்க வச்சு அவனை அனுபவிக்க வச்சுதான் மோட்சம் கொடுப்பான்னு தப்பு 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 தப்பா புரிஞ்சுக்காதீங்கோ ப்ளீஸ். இதனால தான் யாரும் சரணாகதி பண்ணிக்கிறது இல்லை. சரி பண்ணிக்கலையோ இல்லையோ, அப்போ சௌக்கியமா இருக்கியானா? இந்த ஜென்மாவுடைய கர்மா உனக்கு இருக்கு, 10 ஜென்மா வேற கர்மா வேற இருக்கு. சரணாகதி பண்ணா அதுவாக கேன்சல் ஆகும். அதுவும் இல்லை, இந்த ஜென்மாவில் நீ கடைசி வரும் புழுவாதான துடிக்கிற. அது சரணாகதி பண்ணிட்டு துடிச்சுட்டு ஒரு வழியாக மோட்சத்துக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாமோ இல்லையோ? ஆத்மாவுக்கு லாபமே இல்லையே. எத்தனை அனர்த்தங்கள், எவ்வளவு தப்பான புரிந்து கொள்ளுதல், யாரோ சொன்னான்னு ஏடாகுடமாக புரிஞ்சுக்கிறது, அதை கவனிக்கிறதுல, ஒரு பெரியவாளை கிட்ட அப்ரோச் பண்ணுறதுல அவளை கண்ணாபின்னு கேலி பண்ணுறது. உனக்கு பிடிச்சது, உனக்கு தேவையானது, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே காப்பி சாப்பிட்டுட்டே கால் மேலே காலை போட்டுட்டு உட்காந்து பகவத்கீதை கேட்டால் பரவாயில்லன்னு சொன்னா தான் உனக்கு பகவத்கீதை பிடிக்கணும். அப்படி ஒரு பகவத்கீதை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஆகார சம்பந்தப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை சொன்னால் பகவத்கீதை பிடிக்காதுன்னா கேட்க வேண்டாமே. யார் கேட்க சொன்னா? ஒன்னா பகவத்கீதையில் ஆத்மாவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்களை சொல்லியிருக்கான். நித்திய கர்மாக்கள், நைமித்திய கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் சொல்லியிருக்கான். கர்மயோகத்தை பற்றி சொல்லியிருக்கான்னு சொன்னால் அதில் எல்லாம் தான் வரும். ஆமாம் உண்டு. இன்னைக்கு ஜாதகத்தை தூக்கிட்டு போய் பித்ருஷாபத்துக்கு பிராயசித்தம் பண்ணலாமா? நெமிலிச்சேரியில் போய் பண்ணலாமா? திருப்புலானியில் போய் பண்ணலாமா? ராமேஸ்வரத்தில் போய் பண்ணலாமான்னு ஏன் கேட்குறீங்க? அப்போ அதான் உங்களுக்கு பிடிக்கலையே. எவ்வளவு முட்டாள்தான் பண்ணுறது. நேற்று நான் சொன்ன மாதிரி தான், தின்றதெல்லாம் தின்றான், அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து வைத்தியத்துக்கு வரான், அவர் மருந்து எழுதி கொடுக்குறார். இந்த மருந்து ஹார்ம்ஃபுல்லான்னு கேட்குறோமே, எவ்வளோ முட்டாள் நம்மலாம். கேட்டால் நம்ம மெத்தப்படி என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், எஜுகேட்டட் ஃபூல்ஸ் அப்படின்னு வரேங்க தகப்பனார். படிச்சிருக்கோன்றதான பேரில் நாம் பண்ணுறது மொத்தம் முட்டாள் தலைமுன்னு வரேங்க தகப்பனார். முதல்ல கர்மயோகத்தினுடைய வைசிஷ்டியம் என்ன, ஞான யோகத்தினுடைய வைசிஷ்டியம் என்ன?
ஒரு டை கட்டுறதுக்கு, ஒரு ஷூ லேஸ் போடுறதுக்கு நம்ம நுணுக்கு பார்க்குறோம், நாசூக்கு பார்க்குறோம். பகவத்கீதையை மட்டும் எடுத்தா போகிற நம்ம பதில் சொல்லிட்டு போடுவியா? புரிஞ்சுக்க முடியுமா? அசுரோபனிஷத்து பேர். நீ சால்ட் பேப்பர் லுக்கை நீ ரசித்தாலும், உடம்புல ஷ்ரிங்கிங் அந்த சுருக்கம் வந்தது நீ ரசித்தாலும் தேகத்தை தான் ரசிக்கிற, ஆத்மாவை ரசிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதில் விஷங்கள் விதைக்கப்படுகின்றன. நாஸ்திகத்திற்கு உரியதான அத்தனை விஷங்களும் விதிக்கப்படுகின்றன ஆஸ்திகத்தினுடைய பெயரால். அதில் தான் மற்ற மதங்களும் உள்ளே சேர தொடங்கிவிட்டன. ஜைனிசம், பௌத்திசம்ன்றதான பெயர்னால அகிம்சையை வலியுறுத்தும் ஒரே காரணத்தினால் அதெல்லாம் ஏற்க முடியாது. அதெல்லாம் அவைதிக மதங்கள், அதெல்லாம் வேதத்திற்கு விரோதமான மதங்கள். அதில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கட்டும், அது அவளுடைய மத பிரவர்த்தகர்கள், மதத்தை அவலம்பிப்பவர்களுடைய காரியம். நமக்கு பகவத்கீதை பிரமாணமாக வந்த உடனே இதிலிருந்து நாம் அதை ஜம்ப் பண்ணக்கூடாது, அதுக்குள்ள போகக்கூடாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி. கர்மயோகாதிகளாலே தியானத்தின் மூலம் ஜீவாத்மாவை காண்பவன் பகவானை தியானிப்பதற்கு, பரபக்தி செய்வதற்கு தகுதி பெறுகிறான். 2 வருஷம் ஒரு காலேஜில் டிகிரி கோர்ஸில் சேர்றவன் 3 செமஸ்டர் பாஸ் பண்ணினோடனே 4வது செமஸ்டரை முடித்து அவன் அந்த தகுதி சான்றிதழ், டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தகுதி பெற்றவன் ஆகிறான். அந்த மாதிரி கர்மயோகத்தை, ஞான யோகத்தை முடித்தவன் பரபக்தியை பெறப்போறான், பக்தி யோகத்தை பண்ணுறதுக்கு அதிகாரி ஆகிறான். பக்தி யோகத்திற்குரியதான அதிகாரி. பிரம்மபூதா, அவன் யார்? தன்னுடைய ஸ்வரூபத்தை அனுபவிப்பவன். பிரசன்னாத்மா, நிர்மலமான ஸ்வரூபத்தை உடையவன். ஏன்னா அந்த அவித்யா, கர்மா, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம்னு வரிசையாக வருதோ இல்லையோ, அந்த வாசனம் முதலானவர்கள்லாம் அதில் பலன் கிடையாது அவனுக்கு. சுவாமி என்னமோ வாசனை கேசனே சொல்கிறீங்களே சுவாமினா, இதெல்லாம் 100 தடவை சொல்லி எடுத்து நான் கீழே சொன்னது தான் மறுபடியும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 உபன்யாசத்தில் 100 தடவை சொன்ன உபன்யாசத்தில் 50 தடவை இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசனா முன் பிறவிகளில் நாம் செய்த கர்மாக்களின் வாசனை. ஒரு குழந்தை அம்மா கிட்ட பால் சாப்பிட்றதுனா தன் தாயினுடைய இந்த அவயவத்தில் தான் தனக்கு அமுதம் சுரக்கும் என்று அந்த குழந்தைக்கு எப்படி தெரிகிறது? அதற்கு பெயர் தான் வாசனா. ந சோச்சதி, அதே வந்தா வரட்டும் போட்டோம். வந்த மாட்டை கட்டி வைப்பதும் இல்லை, போன மாட்டை தொலைந்த மாட்டை தேடுவதும் இல்லைன்னுவா. ந சோச்சதி ந காங்க்ஷதி. வெளியில் ஒன்று தான், அதை பற்றி இல்லை சுவாமி வருது. ந சோச்சதி ந காங்க்ஷதி, வெளி வஸ்து எதையும் அவன் விரும்புறது இல்லை, வேற ஒன்று நஷ்டத்தை அவன் சோகிப்பதும் இல்லை. சர்வபூதேஷு சமஹா, சர்வபூதேஷு சமஹா, எல்லாவற்றிலும் அவன் சமமானவன். நஷ்டம், லாபம், சுகம், துக்கம், தேகம் சுருங்கி போச்சுனாலும், தேகம் மடிஞ்சு போச்சுனாலும் அவன் பார்ப்பான். சரி, இந்த தேகம் எத்தனை நாளைக்கு போகிறது? மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கிகள், சரி அந்த தேகம் இருக்கிறது அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், நமக்கு என்ன? இப்போ அது ஆத்மாவனை அற்புதமாக அனுபவிக்க வைக்கும். சர்வபூதேஷு சமஹா, எதுவுமே தனக்கு வேண்டாம்னு நினச்சிப்பான். இப்போ இந்த கர்மயோகத்தை செய்து ஆத்ம அனுபவத்தை பெற்றவன் அந்த ஆத்மா அனுபவத்திலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போனான்னா தன் ஆத்மா அனுபவத்திலேயே நிலையாக நிற்கக்கூடாது. பரமாத்மா அனுபவம் தான் உயர்ந்தது, எல்லாவற்றை காட்டிலும் பரமாத்மா அனுபவம் தான் உயர்ந்தது. அந்த பரமாத்மா அனுபவத்துக்காக மட்டும்தான் ஆசைப்படணுமே தவிர்த்து வேற எதுக்கும் நாம் ஆசைப்படவே கூடாது. எல்லாவற்றை காட்டிலும் அது உத்கிருஷ்ட தமம்னு பெயர் பெற்றது. ஜீவன்றவன் யாரு? ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் நிர்மலம் பரமார்த்ததான்னு அவன் இயற்கையிலேயே அறிவு. ஞானம்னாலையும் ஞானஸ்வரூபனாலே அது ஜீவனைத்தான் குறிக்கும். அவன் இயற்கையிலேயே அறிவா இருக்கான், ஞானஸ்வரூபனா இருக்கான். அத்தகைய ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு எல்லா காலங்களிலும் சேஷபூதம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் என்னப்பனே தேவதேவா, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் ஒரு கால விசேஷத்தில் விட்டு போக முடியாது. நான் இன்று நீ இல்லேன் கண்டாய் நாராயணனே. நாராயண சப்தத்தினுடைய அர்த்தமே என்னென்ன? என்னை வைத்துத்தான் உனக்கு நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம், அல்லது உன்னை வைத்துத்தான் நாரங்களான எங்களுடைய சத்தை. இப்படியெல்லாம் பரமாத்மாவுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அந்த காலத்தில் ஒருத்தருக்கு உறவு முறை இல்லை அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டான். அப்பா பிள்ளை பங்காளிகள் ஒருத்தருக்கு இல்லையோ.
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டும் வேணாம் உறவு வேண்டாம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவான்னா 4 முச்சந்து நார்ச்சந்து இருக்கும் இல்லையோ, 4 தெரு கூடுற இடத்துல நின்று இவாளுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, எங்களுக்கு இனிமேல் சம்பந்தமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பானை ஜலத்தை எடுத்து தலையில் கொட்டிட்டு அந்த சம்பந்தத்தை அறுத்து விட்டுட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு சில இடங்களில் காசு வெட்டி போடுறது அப்படின்னு வச்சுவா. ஒரு காசை எடுத்து பாதியாக வெட்டி தான் உனக்கு சம்பந்தம் கிடையாதுமே அப்படின்னுவா. இப்படி நீ என்னென்ன பண்ணாலும் இல்லை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் பெருமாளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நம்ம பிரிக்கவே முடியாது, அதை விட்டே கொடுக்க முடியாது. அவனே நினச்சா கூட விட முடியாது. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கே ஒழிக்க ஒழியாதுன்னா நீ எனக்கு சுவாமி, நான் உனக்கு சேஷபூதன், இந்த சம்பந்தத்தை நீ நானும் நினச்சா கூட நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. பிரேக்கப் அப்படின்றாலும் இப்போல்லாம் எல்லாத்துக்கும் தோலை பிரேக்கப் அப்படின்றாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. அது என்ன, நம்ம 2 பேருக்கும் பாண்டு சரியில்லை, பெருமாளே உனக்கு எனக்கும் பாண்டு சரியில்லை. என்ன பாண்டு சரியில்லை? அதெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா? தாசபூதா சர்வேஹி ஆத்மான பரமாத்மா அத்தா அகமபி தேதாசா இது மத்வா நமாமியம்னு சுவாமி பரமேஸ்வரன் சங்கரர் அத்தற்புதமாக வர்ணிக்கிறார். பரமாத்மாவிற்கு தான் எப்பொழுதும் சேஷபூதன் என்று தன்னுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிபவன் இருக்கானே அவனுக்கு தான் தெளிந்த ஞானம் வருது. தேகம் வேறு ஆத்மா வேறுன்றதான ஞானம் வந்தால் மட்டும் போராது, இந்த ஆத்மா பரமாத்மாவிற்கு சேஷபூதன்றதான ஞானம் தான் உயர்ந்த ஞானம். கணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியனோ அப்படின்னு ஆழ்வார். அந்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுக்கு ஆட்பட்டவன் நான், இன்னொருத்தருக்கு சம்பந்தப்படுவனா? அப்படி தன்னுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி உபாசிப்பவன் இருக்கானே, அனுபவிப்பவன் இருக்கானே, அவனுக்குத்தான் தெளிந்த ஞானம் உண்டாருது, தெளிந்த மனசு உண்டாருது. வேறு எதனுடைய இழப்பை குறித்தும் அவன் கவலைப்பட மாட்டான். எது போச்சோ, அது வந்துதோ, அது நிற்கிறதோ, அது போனதோ கவலையே பட மாட்டான். வேற புதுசான பொருட்களை பற்றி அவன் விரும்பவும் மாட்டான். யோனித்யமச்சுர பராம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் அவருடைய தனியன் இது. வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே. பெருமாளுடைய திருவடித்தாமரைகளை தவிர்த்து உலகத்தில் எதையுமே புல்லு மாதிரி நடக்கிறது. என்னடா இதெல்லாம் போய் ஆசைப்பட்டு நமக்கு ஒரு 10 ரூபாய் செலவழிஞ்சு போச்சுன்னா மனசு அப்படியே வருத்தப்படுறது. ஒரு ஃபோன் காணாமல் போயிடுச்சுனா உடம்பு பதறது, நமக்கு நெஞ்சம் பதறது. ஒரு கார் சாவி எங்கேனா பையில மறந்து கடைசியில் எங்கேனா அடியில் போட்டுவிட்டோன்னா அந்த கார் சாவி கையில் கிடைக்கிறதுக்குள்ளே நமக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருது, மனசெல்லாம் நெஞ்சு அடைக்கிறது நமக்கு. ததிதராணி திருநாயமேனே. போங்கடா சர்தான், எனக்கு என்னடா தேவை? கண்ணன் இருக்காண்ட ஆள்கின்றான் ஆழியான் ஆறால் குறையுடையோன், என் கண்ணன் இருக்கச்சே நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்றார். அந்த ஒரு நிலை வருது, அதுதான் பரபக்தி அப்படின்னு பேர் இருக்கு. அந்த ஒரு உத்கிருஷ்டதமமான உயர்ந்த ஒரு பரிபக்குவமான ஒரு நிலை இருக்கே, அதுக்கு என்ன பேர்? பரபக்தி என்று பெயர். பிரம்மபூத பிரசன்னாத்மான சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். பிரம்மபூதகான்னர் ஞானஸ்வரூபன் பகவானுக்கு சேஷபூதனமான தன்னை தியானத்தினால எவன் ஒருவன் நன்கு சாட்சாத்கரித்தானோ, இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேயம். கீழே பரமாத்மா சொன்னான், ஜீவன் பகவானுடைய உடைமை. இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் அப்படின்னா அர்த்தம். பிரகிருதியும் எனக்கு சேஷபூதன், இந்த ஜீவாத்மாவும் எனக்கு சேஷபூதன் சொன்னாலும் அந்த அந்த அது அதை தெரிஞ்சுட்டு தியானம் பண்ணும். எனக்கு தெரியும்பா, தேகம் வேறு ஆத்மா வேறு, தேகம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாது, ஆத்மாவை அழிக்க முடியாது, அந்த ஆத்மாவை நான் பார்த்துக்கிறேன்னா. பிரசன்னாத்மா ராகாரி தூஷிதே சித்தே நாஸ்பதி குருதே ஹரிஹி. காமக்ரோத லோபமன வாத்சர்யாதிகள் இருக்கக்கூடிய நெஞ்சத்தில் ஒரு பொழுதும் பரமாத்மா வாசம் பண்ண மாட்டான். ந கதாச்சித் ரத்திம் குறியாது ரத்திம் குருத்தே கர்தமாம்பசி ஹம்சஹா. கலங்கிய தண்ணீரில் எப்படி அன்னப்பறவை விரும்பாதோ, கலங்கிய தண்ணீரை அன்னப்பறவை எப்படி விரும்பாதோ, அதுபோன்று காமக்ரோதங்களினால் கலங்கிய மனதில்
பரமாத்மா விரும்பவே மாட்டான். அது கர்வம், விருப்பு, வெறுப்பு, சோகம், மோகம், என்னென்னவோ இருக்கு. போட்டு குழப்பறது. பருஷாதிவாத பரிவாத பைஷுண பிரபுதி பிரபூத பதனிய பங்கிலா என்று சுவாமி வேதாந்தரேஷகன் யதிராஜ சப்தத்தில் சாதிக்கிறார். ந சோச்சதி ந காங்க்ஷதி, போனதை பற்றி வருத்தப்படுறது, வராது நினச்சி ஐயோ வரலையே, தனக்கு இன்னும் வரலையே, தனக்கு இன்னும் கிடைக்கலையே நினைக்கிறது. சமசர்வேஷு பூதேஷு, பரமாத்மாவை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பான். மற்ற எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பான். அப்படின்னா அர்த்தம், தங்கத்தையும் பார்ப்பான், ஓட்டாஞ்சலியும் பார்ப்பான். தங்கம் ஓட்டாஞ்சலி ரெண்டும் ஒரே மாதிரி தான். அவனுக்கு தங்கம் தான் வசதி. இன்னைக்கு சார் சவரனுக்கு வேற 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படின்னு தங்கத்தை பார்க்குது. ஓட்டாஞ்சலி ஒன்றுத்துக்கு உதவாதினார். ஓட்டாஞ்சலியில் அவனுடையதான கான்சன்ட்ரேஷன் என்னவோ த சேம் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அட்டு தங்கம். இது ஒரு படி மேலே இருக்கு. எல்லா அனுபவத்தை காட்டும் பரமாத்மா அனுபவம் தான் உத்கிருஷ்டதமம்ராக இருக்கிறதுனால ஆத்மானுபவமாகிற தன் அனுபவத்தை கூட அவன் ரொம்ப பெருசாக நினச்சிக்க மாட்டான். இந்த தன்னை தானே அனுபவிக்கிறது, தன்னை தானே உணர்றதுலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, தானே ஜீவாத்மா, அதை கூட பெருசாக நினைக்க மாட்டான். போரும் என்ன ஆத்மா அனுபவத்தில் என்ன இருக்கு, நம்ம சப்ப நம்ம நம்மளே அனுபவிச்சு உட்காந்துருக்கணும். சிச்சி பெருமாள் அனுபவிச்சா சோஷ்டுதே சர்வான் காமான் சக பிரம்மணா சஸ்வராட் பவதி பிரம்மவேத பிரம்மயோ பவதி, எப்படிலாம் இருக்குது. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்னு அந்த ஆனந்தத்தை, அதிசயிதமான ஆனந்தத்தை, அபரிமிதமான ஆனந்தத்தை அவன் அனுபவித்து கொண்டிருப்பான். மத்பக்திம் லபதே பரான், என்ன ஒரு நாள் காணவாராயே காணுமாறு அருளாய், எப்படியாவது என்னை சேவிக்கணும், எப்படியாவது என்னை அனுபவிக்கணும், என்னுடைய சம்ஸ்லேஷம் ஏதாவது என்னுடைய சம்பந்தம் அவனுக்கு கிடைக்கணும். மத்பக்திம் அப்படின்னு சொன்னான் அர்த்தம். அந்த பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணுறார். பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடைய வடிவழகு, அவனுடைய நின் வடிவழகம் அறவாதார் பிறவாதாரே. நேற்று பாசுரம் பார்த்தோம். என்கனேயோ அன்னைமேர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதற்பின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேனர். பராங்குஷநாயகியா பாடுற ஆழ்வார். என்ன நான் என்ன பண்ண முடியும், அந்த பெருமாளை விட்டுட்டு என்னால் வர முடியலையே. பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் திருவடிவழகையும் சேவித்தால் பிணியவள் தாமரை மொட்டழுத்தும் பேரருளாளன் கொள் யானறியேன், பணியும் என் நெஞ்சம் இதன் கொள் தேழி பண்டவர் தம்மையும் கண்டறியேன். யார் இது? இந்த பெருமாள் யார்? என்ன மாதிரி ஒரு காம்பீரியம், எப்பேற்பட்ட ஒரு காம்பீரியம். பத்மாவதி தாயார் தோட்டத்தில் அவள் உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீனிவாசன் கருடன் மேலே ஏறி குதிரை மேலே ஏறி வரார். அங்கே வந்தால் அந்த பத்மாவதி தாயார் அப்பொழுது தான் பார்க்கிறா பெருமாளை. ஸ்ரீனிவாசனை பார்க்கிறா சங்கிரோடும் நேமியோடும்னு அந்த பெருமாளுடைய வடிவழகரை சேவிச்சு ஆனந்தப்பட்டு அந்த பெருமாள் இடத்துல அவளுக்கு ஒரு பக்தி உண்டாருது. அதான் காதல்னு சொன்னார். அதை அப்பேற்பட்டதான பக்தி. மத்பக்தியும் லபதே பராம், உயர்ந்த பக்தி அது. மற்ற விஷயங்கள்லாம் திருணீகிருத விருஞ்சாதி நிரங்குஷ விபூதயான்னு அதெல்லாம் பிரம்மருத்ராதி ஸ்தானங்கள் இருக்கே, அந்த ஸ்தானத்தெல்லாம் கூட அதை சீச்சி போ அப்படின்ற அளவுக்கு தள்ளி விட்டுறா. ஏன்னா அது என்னிடத்துல அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காதல்னா பரமாத்மா. பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிரம்மபூத பிரசன்னாத்மா ब्रह्मभूत प्रसन्नात्मा நசோச்சதி ந காங்க்ஷதி न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. मद्भक्तिं लभते पराम्. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ब्रह्मभूत प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா
கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வர்றதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்னகாதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம், யசா, அதுக்கு மேலே
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।